ஒரு சின்ன கிராமம். அங்க ராமன் குடும்பம் இருந்தது. அவர்களோட வீட்டுல ஒரு வெள்ளை நிற தாய்ப்பசு இருந்தது. அது ஒரு பழுப்பு நிற கண்ணுக்குட்டியை ஈன்ற ஒரு மாதம் ஆகி இருந்தது. அது வெறும் மாடு இல்ல, வீட்டோட ஒரு உறுப்பினர். குழந்தைக்கு அம்மா மாதிரி. தினமும் காலையில முதல்ல எழுந்து கத்துற ஜீவன். அந்த குழந்தை ராமனுக்கு ஒரே ஒரு பையன். அவனோட பெயர் கண்ணன். அவனுக்கு வயசு 3 தான். கண்ணன் அழுதா முதல்ல ஓடி வர்றது அந்த பசுதான். கண்ணன் அந்த பசுவோட பாலை குடிச்சுதான் வளர்ந்தான். அந்த பசு கண்ணனுக்கு இரண்டாவது தாய். கண்ணன் பசுவோட கண்ணுக்குட்டியோட விளையாடுவான். பசு 2 பேரையும் பாசமா நக்கி கொடுக்கும். அந்த நாள் ஒரு மாலை நேரம். வீட்டுல யாருமே இல்ல. அம்மா தண்ணீர் எடுக்க போயிருந்தாங்க. அப்பா வயலுக்கு போயிருந்தார். கண்ணன் மட்டும் வீட்டுக்கு வெளியே விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு மழை, காற்று, இடி. வீட்டு பின்புறம் பழைய கிணறு இருந்தது. அது மூடாம இருந்தது. கண்ணன் விளையாடிக்கிட்டே அதுக்கு அருகில் போய் கால் தவறி விழுந்துட்டான். அம்மா! அவனோட சத்தம். அந்த சத்தம் கேட்டதும் பசு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடுனுச்சு. கிணற்றுக்குள் விழுந்த குழந்தையை பார்த்ததும் ஒரு நொடி கூட யோசிக்காம அது கிணற்றுக்குள்ளே குதிச்சிடுச்சு. கிணறு ஆழம், தண்ணீரதிகம். பசு தன்னோட முழு சக்தியையும் கொடுத்து கண்ணனை முதுகு மேல ஏத்துனுச்சு. கண்ணன் பசு முதுகு மேல உட்கார்ந்துகிட்டான். கண்ணன் அப்பா ஓடி வந்தார். கண்ணனை தூக்கினார். கண்ணன் வெளியே வந்தான். ஆனா பசு மேலே வர முடியல. மூச்சு திணறியது. மிகப்பெரிய போராட்டம். அந்த கிணற்றுக்குள்ளேயே மெதுவா மூழ்கியது பசு. பசு தன் உயிரை கொடுத்து கண்ணன் உயிரை காப்பாற்றியது. அம்மா ஓடி வந்து குழந்தையை கட்டிப்பிடிச்சாங்க. ஆனா கண்ணன் கையை நீட்டி அழுதுகிட்டே சொன்னான், அம்மா, பசு அம்மா எங்கே? அந்த வார்த்தையை கேட்டதும் அம்மாவும் அப்பாவும் அழுதுகிட்டு தரையில உட்கார்ந்தாங்க. கண்ணுக்குட்டி மா மா ன்னு கத்துனுச்சு. மனிதன் தாயாக இருக்க கற்றுக்கொள்வான், ஆனா பசு பிறந்த நாளிலிருந்தே தாய்தான்.